காரணம் பிறக்கலையே, நம்ம அப்பா நமக்கு பெரிய சொத்து சேர்த்து வைக்கலையே, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் 10வது தான் படிச்சிருக்கீங்களா, சந்தோஷப்படுங்க. இன்னும் அதுக்கும் கம்மியாக படிக்கலையா, சந்தோஷப்படுங்க. ஒன்றே ஒன்றுங்க, நாள்தோறும் உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணுங்க. உழைப்பை மட்டும் நம்புங்க, வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. எங்கள் காசு இல்லை காசு இல்லைன்னு ஒரு சாமியார்கிட்ட போய் சந்தோஷம் எதில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஊர் மக்கள்லாம் நீ நிறையா சம்பாரி, உனக்கு சந்தோஷம் வந்துடும் இருக்காங்க. சம்பாரிச்சிருக்கான். அதுக்கடுத்து குடும்பம் குட்டி கல்யாணம் பண்ணி சந்தோஷம் கிடைக்குன்னு இருக்காங்க. கல்யாணமும் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு அதில் எதுலேயுமே சந்தோஷமே இல்லை. சாமிகிட்ட போயிருக்கிறான். இன்னும் உனக்கு செல்வமும் இன்னும் உனக்கு மனநிறைவும் கொடுப்பார் கடவுள் போ அப்படின்ட்டுருக்கான். அதுக்கப்புறமும் நிறையா பணத்து மேலே தான் அவனுக்கு ஆசை இருக்குன்னு பணம் நிறையா சம்பாரிச்சுட்டு எனக்கு பணத்து மேலேயே ஆசை இல்லைன்னு அவன் சம்பாரித்த பணத்தெல்லாம் ஒரு மூட்டையில் கட்டி எடுத்துகிட்டு போயிருக்கான். சாமி என்ன பண்ணிக்கிறாரு, அந்த மூட்டையை இன்னொருத்தனை விட்டு எடுத்துகிட்டு ஓடுறான்னு இருக்கிறாரு. ஒரு திருடன்ட்டு யாரோ ஒருத்தன்ட்ட எடுத்துகிட்டு ஓடிட்டான். ஐயோ என் பணம் போச்சுன்னு அடிச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் ஓடிருக்கிறான். சாமி கேட்டிருக்காரு, இதே பணம் உங்ககிட்ட தான் இருந்துச்சு, உன் மனைவி மக்கள் உன் கூட தான் இருந்தாங்க. இப்போ உன் மனைவி மக்கள் உன் கூட இல்லைன்னு வருத்தப்படுற, இப்போ அந்த பணம் இல்லைன்னு வருத்தப்படுற. அப்போ மன நிம்மதிங்கிறது உன் மனசில் இருக்கா, இல்லை அந்த பணத்துலையோ இல்லை உன் குடும்பத்துலையோ இருக்கான்னு கேட்டிருக்காரு. அப்போ மன நிம்மதின்றது நம்மகிட்ட தான் இருக்குது. நான் சொன்ன கதையை தெளிவாக சொன்னனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அந்த கதையை முழுசாக நான் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம சுகி ஓட்டுறப்ப எப்பயுமே நம்ம ஒரு வீடியோ பண்ணுறது வழக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ணோம், ஆனால் அது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக போயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே கேஸ், உண்மையை உறக்க சொல்லும் நான் உங்கள் ஃபிட்னஸ் ஆரா. பணக்காரனோ இல்லையோ அது இல்லைங்க மேட்ரு. நாள்தோறும் உழைக்கணுங்க. 3 நேரம் நல்ல வாய்க்கு ருசியாக சாப்பிடணுங்க. நிம்மதியாக தூங்கணுங்க. இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம், நல்ல உடை, நல்ல இருப்பிடம், அதுக்கடுத்து நல்ல உணவு, நல்ல உழைப்பு முக்கியங்க. ரொம்ப முக்கியம் உழைப்பு. ஓகே கைஸ், நான் இன்று விடப்படுகிறேன். நான் உங்கள் ஃபிட்னஸ் ஆரா.